ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துப்படி உங்கள் ஆஃபீஸ் டேபிளில் இந்த பொருட்களை வச்சுக்காதீங்க, இல்லைனா ப்ரொமோஷனே கிடைக்காது. வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் எவ்வளவு சிறப்பாக வேலை செய்தாலும் உயர் அதிகாரிகளிடம் நற்பெயரை பெற முடியவில்லையா? உங்களிடம் ஒப்படைக்கும் எந்த வேலையையும் உரிய நேரத்தில் முடிக்க முடியவில்லையா? உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் கிடைக்கவில்லையா? அப்படியானால் உங்கள் ஆஃபீஸ் டேபிளில் உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையை ஏற்படுத்தும் எதிர்மறை விஷயங்கள் இருக்க வாய்ப்புள்ளது. வாஸ்து சாஸ்திரப்படி நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருந்தால்தான் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதோடு முன்னேற்றத்தையும் காண முடியும். வாஸ்து என்பது வீட்டிற்கு மட்டுமன்றி நாம் வேலை செய்யும் இடத்திற்குமே பொருந்தும். வாஸ்து சாஸ்திரத்தில் ஒருவர் வேலை செய்யும் இடத்தில் முன்னேற்றத்தை காண எந்த மாதிரியான பொருட்கள் இருக்க வேண்டும், எவை இருக்கக்கூடாது என்றுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்போது அலுவலகத்தில் வெற்றியையும் லாபத்தையும் காண வாஸ்து கூறும் சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாங்க. வாஸ்துப்படி அலுவலகத்தில் ஒருவர் முன்னேற்றத்தை காண விரும்பினால் ஆஃபீஸ் டேபிள் இருக்கும் இடம் மற்றும் திசையை அவசியம் பார்க்க வேண்டும். உங்களின் ஆஃபீஸ் டேபிளுக்கு எதிரே சுவர் இருக்க வேண்டும். அதோடு நீங்கள் உட்காரும் போது உங்களுக்கு பின்புறம் நுழைவாயில், ஜன்னல் போன்றவை இருக்கக்கூடாது. அதோடு ஆஃபீஸில் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி உட்காரக்கூடாது. ஆஃபீஸில் எப்போதுமே அனைவரும் உங்களை பார்க்கும் வகையில் நாற்காலியை வைத்து உட்கார வேண்டும். ஆஃபீஸ் டேபிளில் வைக்க வேண்டியவை பற்றி இப்போது பார்க்கலாங்க. உங்களுடைய ஆஃபீஸில் முன்னேற்றத்தை காண ஆஃபீஸ் டேபிளில் என்னென்ன பொருட்களை வைக்க வேண்டும் என்று பலரும் கேட்கலாம். நிச்சயம் ஆஃபீஸ் டேபிளில் பேப்பர் பறக்காமல் இருக்க பேப்பர் வெயிட் இருக்கும். நீங்களும் உங்கள் டேபிளில் கிறிஸ்டல் பேப்பர் வெயிட்டை வைத்திருந்தால் அதை எப்போதும் வடகிழக்கு திசையில் வைத்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஆஃபீஸ் டேபிளில் இருக்கும் மற்றொரு பொருள் வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டிலை வடக்கு நோக்கி வைத்திருக்க வேண்டும். அதன்பின் ஆஃபீஸ் டேபிளில் முக்கியமான டாக்குமெண்ட்டுகளை வைத்திருந்தால் அதை எப்போதுமே வடக்கு பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும். நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் பொருட்கள் முக்கியமாக உங்களுடைய ஆஃபீஸ் டேபிளை சுற்றி இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய டேபிளில் குளோப், டேபிள் கடிகாரம், நோட்பேட், பேனா, பிரமிடு ஆகியவற்றை வைத்திருக்கலாம். அதோடு மூங்கில் செடியை ஆஃபீஸ் டேபிளில் வைத்திருந்தால் அது அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பதோடு முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யும். மேஜையில் இவற்றை வைக்காதீர்கள். அதாவது வாஸ்துப்படி எதெல்லாம் வைக்கணும்னு பார்த்தோம். இப்போ எதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு பார்க்கலாங்க. வாஸ்துப்படி எப்போதுமே ஆஃபீஸ் டேபிளில் கருப்பு அல்லது சிவப்பு நிற பொருட்கள் எதையுமே வைத்திருக்காதீர்கள். அதோடு கண்ணாடி பொருட்களை டேபிளில் வைத்திருக்கக்கூடாது. இது தவிர கூர்மையான பொருட்கள் எதையுமே ஆஃபீஸ் டேபிளில் வைத்திருக்கக்கூடாது. மேலும் ஆஃபீஸ் டேபிளில் அமர்ந்து சாப்பிடவோ அல்லது எதையும் குடிக்கவோ கூடாது. அப்படி செய்தால் அது எதிர்மறை ஆற்றலை அதிகரித்து உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையை ஏற்படுத்தும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.